வணக்கம். புதுவை முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அமைச்சர் வல்சராஜ் மற்றும் கட்சி பிரமுகர்கள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் பிறந்த நாள் மறைமலை அடிகள் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலை சதுக்கத்தில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைச்சர் வல்சராஜ், சட்டமன்ற உறுப்பினர்கள் SP சிவக்குமார், புசி ஆனந்து மற்றும் பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், காங்கிரஸ் துணைத் தலைவர் பாலாஜி, மகளிர் காங்கிரஸ் தலைவி அமுலோற்பவ மேரி விக்டோரியா மற்றும் சமூக நல வாரிய தலைவி பக்ரியம்மாள் மற்றும் பலர் கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் செல்வராஜ் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர். இதேபோன்று புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் அமைச்சர் வல்சராஜ், சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்து, புதுவை காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், காங்கிரஸ் நிர்வாகிகள் தேவதாஸ், வெற்றிச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு அமரர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் ஓடும் பேருந்தில் நகைக்கடை காசாளரிடம் 20 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு ஓடிய கொள்ளையனை போலீசார் துணிச்சலாக மடக்கி பிடித்தனர். திண்டிவனத்தைச் சேர்ந்த பிரபு புதுவை நேரு வீதியில் உள்ள பிரபல நகைக்கடையில் காசாளராக பணியாற்றி வருகிறார். இவர் தினமும் கடையில் வரும் வசூலை திண்டிவனத்தில் உள்ள கடை உரிமையாளரிடம் எடுத்துச் சென்று கொடுப்பது வழக்கம். இதேபோல் நேற்றிரவு வசூல் பணம் 20 லட்சத்தை எடுத்துக்கொண்டு பேருந்தில் செல்ல இருக்கையில் அமர்ந்தபோது பின் இருக்கையில் இருந்த ஆசாமி பேருந்து புறப்படும் போது பிரபு வைத்திருந்த பணப்பையை பறித்து கொண்டு ஓடும் பேருந்தில் இருந்து குதித்து ஓட்டம் பிடித்து ஓடினான். அவன் வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை வழியாக ஓடும்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் மகேஷ் சாமி மற்றும் ஊர்காவல் படை வீரர் ஜெகநாதன் ஆகியோர் சந்தேகமடைந்து அவனை துரத்திச் சென்று மடக்கி பிடித்தனர். அவன் வைத்திருந்த பையை பறிமுதல் செய்து பார்த்தபோது ரூபாய் நோட்டு கட்டுகள் இருப்பதைக் கண்டு அவனை விசாரித்தனர். அவன் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவனை கைது செய்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரித்தனர். அதில் அவன் திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்தவன் என்றும் ஓடும் பேருந்தில் கொள்ளையடித்துவிட்டு ஓடியதும் இந்த வழிப்பறி கொள்ளையில் மேலும் 3 தொடர்பு இருப்பதும் தெரிய வந்தது. இதனிடையே காசாளர் பிரபு உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததின் பேரில் கொள்ளையனிடம் உள்ள பணம் பிரபு பறிகொடுத்த பணம் என்பதும் தெரிய வந்தது. இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் வழிப்பறி கொள்ளையனை துணிச்சலாக மடக்கி பிடித்த காவலர் மற்றும் ஊர்காவல் படை வீரரை SSP அதுல் கத்தாரி பாராட்டி வெகுமதி வழங்கினார். புதுவை பல்கலைக்கழகத்தில் நிதிசார் 2ஆம் நிலை பொருட்கள் பன்னாட்டு மாநாடு வணிகவியல் துறை சார்பாக நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் துறை சார்பாக நிதிசார் 2ஆம் நிலை பொருட்கள் பன்னாட்டு மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு வருகை புரிந்த சிறப்பு அழைப்பாளர்களை பல்கலைக்கழக வணிகவியல் துறை தலைவர் பேராசிரியை மாளபிகா தியோ வரவேற்று பேசினார். மாநாட்டிற்கு கல்வி மற்றும் கல்வியியல் புத்தகத்துறை இயக்குனர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையேற்று தலைமையுரை ஆற்றினார். இதனைத் தொடர்ந்து வணிகவியல் துறை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் பழனிசாமி நோக்க உரை ஆற்றினார். முன்னதாக மும்பை பல்பொருள் துறை தலைமை பொருளாதார நிபுணர் முனைவர் சண்முகம் தொடக்க உரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் தென்னாப்பிரிக்காவின் வணிகவியல் துறை இயக்குனர் ஆடம் கிராய் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். மாநாட்டில் நிறைவாக வணிகவியல் துறை பேராசிரியர் நடராஜன் நன்றி கூறினார். மாநாட்டில் வணிகவியல் துறை மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பன்னாட்டு அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் அரங்க ராமமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். பள்ளி துணை முதல்வர் வேல்முருகன் தலைமை தாங்கினார். விரிவுரையாளர் மோகன், 2ஆம் நிலை தலைமை ஆசிரியர் நவநீதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுவை மாநில நாட்டு நலப்பணி திட்ட இணைப்பு அலுவலர் பேராசிரியர் டாக்டர் ஏமு ராஜன் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பல்வேறு வீதிகள் வழியாக சென்ற பேரணியில் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். நிறைவாக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் லோகநாதன் நன்றி கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி விவசாயிகள் சங்கம் சார்பில் பாகூர் தாசில்தார் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மழைக்கால நிவாரணம் நெல்லுக்கு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வழங்க வேண்டும். மத்திய நிபுணர் குழு புதுச்சேரியில் பார்வையிட வேண்டும். கால்நடைகளுக்கு ஏனாம் பகுதி போல 2 மூட்டை தீவனம் வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி விவசாயிகள் சங்கம் சார்பில் பாகூர் தாசில்தார் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் மாசிலாமணி தலைமை தாங்கினார். துணைத் தலைவர்கள் ராஜா மற்றும் ரவி, செயலாளர்கள் ராமச்சந்திரன், பெருமாள், ஜீவானந்தம், பாஸ்கரன், சிவபிரகாசம், ராமதாஸ், குப்புசாமி நாயுடு மற்றும் ராமச்சந்திர நாயுடு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் கீதநாதன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். தேர்தல் பணிக்காக ஓட்டுப்பதிவு இயந்திரம் கொண்டுவர 40 IRB போலீசார் பாதுகாப்புடன் புதுச்சேரி அதிகாரிகள் குழு வாரணாசி சென்றுள்ளது. புதுவையில் தேர்தல் பணிக்காக ஓட்டுப்பதிவு இயந்திரம் கொண்டுவர புதுச்சேரி அதிகாரிகள் வாரணாசி சென்றுள்ளனர். அவர்களுடன் பாதுகாப்புக்காக 40 IRB போலீசார் சென்றுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் வருகிற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடக்க இருக்கிறது. இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு முதற்கட்ட பணிக்காக வாக்காளர் பெயர் நீக்கம் சேர்க்கும் பணி நடைபெற்றது. தேர்தல் பணியில் தேர்தல் துறை சுறுசுறுப்பாக ஈடுபட்டுள்ள இந்நிலையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளுக்கு தேவையான ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை வெளி மாநிலத்தில் இருந்து கொண்டுவர அரசு முடிவு செய்தது. அதன்படி ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை கொண்டுவர ஒரு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் 40 IRB போலீசாரும் பாதுகாப்பிற்காக தேர்தல் துறை அதிகாரி குழுவினருடன் வாரணாசி சென்றுள்ளனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ஐயப்ப சாமிக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஐயப்ப சாமி பக்தர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்ப சாமிக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. 35ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு நடைபெற்ற 1008 சங்காபிஷேக விழாவில் 1008 சங்குகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஐயப்ப சாமிக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் குருசாமி ஏகாம்பரம் முன்னிலையில் ஐயப்ப பக்தர்கள் பலர் பஜனை பாடல் பாடி ஐயப்பனை துதி பாடினர். விழாவில் காங்கிரஸ் மாநில செயலாளர் கண்ணபிரான், ஆலய சிறப்பு அலுவலர் மற்றும் நிர்வாக அலுவலர் மனோகரன் மற்றும் கணேசன், ஜனார்த்தனன், முத்துவேல், வெங்கடேசன் உள்பட ஐயப்ப பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.